Hi, welcome to my channel. இது சமச்சர் கல்வி accountancy level standard. இப்போ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ledger. Okay, continuation of ledger. So first question, journalize the following and post them into the ledger. So January 1st started business with cash 10,000, paid into bank 5,000, purchased goods from Ram for cash 1,000. Okay, so நான் இந்த journal entry நம்ம எக்ஸாமில் வந்து ஃபேராக போடணும், பட் எனக்கு போர்ட் ஸ்பேஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஐ எம் மேக்கிங் இட் அட்ஜஸ்டட். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் வந்து I'm going to post it journal entry directly. Okay, journal entries. So ஏன்னா எல்லாமே நம்ம இதுக்குள்ளே தான் போடணும். Started business with cash January 1st. So businessக்கு காசு வருது. So காசு cash account data to capital account. So ஏதாவது business start பண்ணால் will call capital account. Okay, so next second one January 5th paid into bank. பேங்க்கில் வந்து நான் காசு போடுறேன். ஸோ காசு வந்து வெளியில் போகுது. காசு வந்தால் ஃபஸ்ட் எழுதுங்க, காசு போச்சுன்னா நெக்ஸ்ட் எழுதுங்க. எங்கே போகுது? பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ January 7th purchase goods from Ram for cash. Purchase goods from Ram for cash னா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, காசு போகுது. ஓகே, காசு வருதா? காசு போகுது. காசு வந்து வெளில போகுது. ராம் வரமாட்டாங்க. ராம் எப்போ வருவாங்க? நீங்கள் கிரெடிட்டாக வாங்கினா தான் ராம் வருவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிங்க, காசு கொடுக்குறீங்க. ஸோ ஜர்னல் என்ட்ரி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன லெட்ஜரில் போடணும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் லைனாக பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, கேஷ் ஆல்ரெடி ரிப்பீட் ஆச்சு, அதனால் தேவையில்லை. பர்ச்சேசஸ். ஸோ 4 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த 4மே நம்ம போடலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம ஜர்னல் என்ட்ரி தான் நம்மளுக்கு பேஸ், திருப்பி நம்ம கொஸ்டின் பார்க்க தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஹவு ஒன்று ஒன்றா நம்ம போடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஜர் ஹெட்டிங் வந்து லெட்ஜர் போட்டுட்டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ டேட்ஸ், பர்டிகுலர்ஸ், JF, amount, dates, particulars, JF, amount. Okay, so ஒரு ப்ரொஃபார்மை ஃபஸ்ட்டு நம்ம போட்டணும். ஒன்று 4க்குமே நம்ம தனித்தனியாக போடணும். டேட், பர்டிகுலர்ஸ், JF, அமௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், JF, அமௌண்ட், டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுல கேஷ் எங்கெங்கே இருக்கோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இங்கே கேஷ் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் கேஷை க்ளோஸ் பண்ணுறேன். யூ ஃபர்ஸ்ட் க்ளோஸ் த கேஷ். என்ன இது இருக்குது? 2 capital. So if it start with 2, you write here. If it start nothing, எதுவுமே இல்லைன்னா you start with by. Okay, so இது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேஷ் நீ அக்கௌண்ட்டில் கேஷ் போட்டதுனால கேஷை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது கேபிட்டல். ஸோ 2016. ஓகே, ஸோ January 1st 2 capital account. ஸோ கேஷ் புக்கில் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நரேஷன் எதுவும் தேவையில்லை. அமௌண்ட் வந்து என்ன இருக்குது? 10,000. ஓகே, ஸோ இது 10,000. ஓகேவா? ஸோ 10,000 நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? நம்மளுக்கு கேஷில் இது இருக்குது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன மீந்திருக்கு? பேங்க்கு. ஸோ January 5th 2 இந்த இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, பேங்க்குன்னு இருக்குது. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் நம்ம கண்டிப்பாக போகணும். பை பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பைசா? 5,000. ஸோ நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் பெய்ட் இன்டு பேங்க் இஸ் 5,000. ஓகே, ஸோ 5,000. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன மீந்திருக்கு? பர்ச்சேசஸ். ஸோ how much you made purchases? 1,000. ஸோ January 7th by purchase account எவ்வளோ? 1,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இது முடிச்சதுக்கப்புறம் பேலன்சிங் பண்ணணும். பேலன்சிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி பண்ணணுமோ. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்கன்னாக்கா டேக் த டோட்டல். ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10,000. இங்கே வந்து ரொம்ப இது இருக்காது. 10,000 பெரிய அமௌண்ட். இங்கேயும் 10,000 போட்டுங்க.
ஓகே. இங்கே 5 + 1 6,000. 6,000லேருந்து 10,000 எடுத்துகிட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? 4,000 rupees. ஸோ 4,000 இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஸோ 4,000 இங்கே போடுறேன். வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஆஃப் January? 31st. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ பை பேலன்ஸ் closed down, that is carried down. So இது முடிச்சிட்டதுக்கப்புறம் you have to transfer to the next month, that is February 1st. So you have to write 2, இது இப்படி இருக்க அப்டேட், இது கிரெடிட் இருக்குது இப்போ டெபிட் பண்ணிங்க. 2 balance brought down 4,000. ஸோ இந்த அமௌண்ட்டு, ஸோ திஸ் இஸ் கால்ட் பேலன்ஸிங் ஃபில். இந்த அமௌண்ட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஏ கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்ம கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் போடணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். ஓகே. ஸோ நான் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஒன்லி இந்த மிடில் மட்டும் தான் எரேஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு மெயின்டைன் அ கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் நான் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் சேம், இங்கே 2 இருந்தால் 2, இங்கே பை வந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா ட்ரான்சாக்ஷன்ஸ் வராது, கொஞ்சம் தான் வரும். ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கேபிட்டல். ஸோ கேபிட்டலில் ஒன்று மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் கேபிட்டல், இங்கே இல்லை கேபிட்டல். ஸோ ஒன்றே ஒன்று தான் வரும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ வி ஆர் மெயின்டைனிங் அ கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண என்ன மீந்திருக்கு? கேஷ், பை கேஷ். ஸோ 2016. Okay. So January 1st by cash account. ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேஷ், பை கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. அவ்வளோதான். வேறு கேபிட்டல் அக்கௌண்ட் நம்மளுக்கு இல்லை, அதனால டைரெக்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10,000 rupees. ஓகே. ஸோ இங்கேயும் எந்த அமௌண்ட்டும் இல்லை, 10,000 rupees. ஸோ வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஆஃப் January 31st. யூ கோயிங் டு ரைட் 2 balance கேரி டவுன். க்ளோஸ் பண்ணுறோம், அதே பைசா தான் வரும் 10,000. ஏன்னா ஒன்றுமே இல்லாட்டினா அதே தான் போடணும். இங்கே வந்துச்சு கேரி டவுன், ஆப்போசிட்டில் போடுங்க. February 1st. ஓகே. February 1st என்ன போடுவீங்க? பை, இது பை எவ்வளோ அப்படியே தான் வரும். பை பேலன்ஸ் brought down, அதே பைசா 10,000. ஓகே. ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் அ கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட். இதுலேயும் ஒன்று தான் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம்? பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ நிறையா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ பேங்க் அக்கௌண்ட், ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்களா இட் வில் பி ஈஸி. ஸோ பேங்க் அக்கௌண்ட். ஓகே. ரைட், வில் சி. ஓகே. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், வேறு எதுவுமே பேங்க் இல்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? பேங்க்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி பேங்க் க்ளோஸ் பண்ண என்ன இருக்குது? எனக்கு வெறும் கேஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 கேஷ். ஸோ January 5th 2 கேஷ் அக்கௌண்ட். 2 கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ பைசா? 5,000 rupees. அவ்வளோதான். ஓகேவா? 2 கேஷ் அக்கௌண்ட் 5,000 rupees. வாட் இஸ் த டேட் ஆஃப் திஸ்? 2016. ஸோ January 31st க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுமே க்ளோஸ் பண்ணால் 5,000, இதுவும் 5,000. ஓகே. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ எவ்வளோ வருது? 5,000. ஓகே. ஸோ இது கேரி டவுன் நீங்கள் வச்சு ஆப்போசிட்டில் போடுங்க. February 1st 2, இங்கே 2 இருந்தால் இங்கே 2 பேலன்ஸ் brought down 5,000. அவ்வளோதான். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் we have to maintain a purchase account. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சுன்னா ஆல் லெட்ஜர்ஸ் ஓவர். நீங்கள் இது மாதிரி தான் உங்கள் எக்ஸாமில் போகணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஒன்றுனா போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ பத்தும், எவ்வளோ போதும், உங்களோட லெட்ஜருக்கு எவ்வளோ போதும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு அசம்ஷனில் நம்ம பிளேஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒன்றா போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈஸி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we have a purchase account. ஸோ நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடலாம். இதான் லாஸ்ட் லெட்ஜர். ஓகே. 4 லெட்ஜர்ஸ் நம்ம போட்டாச்சு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ பர்ச்சேஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? பர்ச்சேஸஸை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன மீந்து இருக்குது? 2 கேஷ் அக்கௌண்ட். ஸோ 2016 January 7th 2 கேஷ். எந்த அக்கௌண்ட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும். கரஸ்பாண்டிங் டெபிட்டாக க்ரெடிட்டாக உங்களுக்கு தெரியும்.
to cash account. எவ்வளோ பைசாப்பா? 1000. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணுங்கள். 1000. ஓகே. ஸோ January 31st பை பேலன்ஸ் க்ளோஸ் டவுன் பண்ணாவே நம்மளுக்கு கேரி டவுன் தான் போகணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போடுங்க. February 1st to balance brought down how much? 1000. அவ்வளோதான். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் we will be doing a ledger. ஓகே. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.